அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடித்துள்ள அந்த பின்னநாயகன் படம் இருக்கு இல்லையா, அது ஜனவரி மாதம் வெளியாக உள்ள நிலையில் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் நடத்த போகிறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு மலேசியா அரசு விஜய்க்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? ஜனநாயகனுடைய இந்த இசை வெளியீட்டு விழான்றது முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கணும். யாரும் அரசியல் பேசக்கூடாது. ரசிகர்கள் இந்த அணில் குஞ்சுகள்லாம் கட்சி கொடி எடுத்துட்டு வரக்கூடாது. விஜயுடைய அந்த தாவேக்கா டிஷர்ட் போடக்கூடாது. துண்டு அணிந்து வரக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மலேசியாவுடைய அரசு தரப்பு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்லுவாரா, மலேசிய அரசே, என்னைய பார்த்து என்ன உனக்கு பயமா இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னும் எதுக்கு எல்லாரும் ஒடுக்குறீங்க? இன்னும் எதுக்கு எல்லாரும் அடக்க பாக்குறீங்க? என்னைய பார்த்து என்ன உலகமே பயப்படுதா? பாருங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் அணில் குஞ்சுகளே, நம்மளை பார்த்து அடுத்த நாட்டு அரசெல்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்லுவாரா? அங்க போய் விஜய் அவர்கள் இங்க பேசுன மாதிரி பேசுவாரா? சிஎம் சார், என்ன சார் என்னைய பார்த்து பயமா சார்? அங்கே இல்லை என்ன அங்கில் இப்படி எல்லாம் பயப்படுறீங்க அங்கில், இப்படி எல்லாம் அங்க உள்ளவங்களை பார்த்து பேசுவாரா? சரி, அடுத்ததா இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில அணில் குஞ்சுகள் நம்ம கிட்ட வசமா சிக்கிருக்காங்க. அந்த அணில் குஞ்சுகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. தளபதிக்கு தான் அவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்கன்னு பார்த்தா தளபதி ஃபேனான எங்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க. தளபதி படத்துக்காக நாங்க 2 நாளா கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண டிஷர்ட்டோட வீடியோவை மிரட்டி ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாங்க, தளபதியோட லாஸ்ட் படத்துக்காக ஆசாசியா பண்ண அந்த வீடியோவும் அந்த டிசைனும் இப்ப நம்ம பேஜ்ல இல்ல. பாட்டு யூஸ் பண்ணா காப்பிரைட், வீடியோ யூஸ் பண்ணா காப்பிரைட், இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப படத்தோட ஸ்டில்ஸை யூஸ் பண்ணா கூடவா காப்பிரைட் கொடுப்பீங்க? அந்த ஸ்டில்ஸை கூட நான் அப்படியே யூஸ் பண்ணல, மாடிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஒரு தளபதி தீவிர ஃபேன் படத்தோட ஸ்டில்ஸை கூடவா நான் யூஸ் பண்ண கூடாது? வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அத நார்மலா சொன்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைக் கொடுப்போம்னு சொல்லி மிரட்டி ரிமூவ் பண்ண வச்சாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பா இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல, சோ வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அதை விட பெட்டரா ஒரே நைட்ல தளபதி ஃபேன்ஸ்க்காகவும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவும் இந்த தளபதி ட்ரிபியூட் டிஷர்ட்டை உங்களுக்காக ரிலீஸ் பண்ணிருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆகிற படத்தோட போட்டோவை தானே யூஸ் பண்ண கூடாது. நம்ம தளபதியோட மாசான மத்த போட்டோஸை வச்சு உங்களுக்காக மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிசைனை பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் நான் நம்புறேன். இந்த ட்ரிபியூட் டிஷர்ட்டை டிசைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. இதை வார்த்தையா சொல்றதை விட நீங்க இந்த டிஷர்ட்டை போடும்போது அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். டிஷர்ட்டோட குவாலிட்டியும் ரொம்ப பிரீமியமா இருக்கும் அண்ட் பிரைஸும் ஃபேன்ஸ்க்காக ரொம்ப அஃபோர்டபிளா வச்சிருக்கோம். இதுல இருந்து நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் தளபதி மாதிரி நானும் அதை ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுவேன். பாத்தீங்களா, அழுது நேக்கா அவங்களுடைய பிசினஸை ப்ரொமோட் பண்றாங்க. தளபதிக்கு தான் அவ்வளோ பிரச்சனை கொடுப்பீங்கன்னா ரசிகர்களாகி எங்களுக்கும் நீங்க ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. யாருப்பா பிரச்சனை கொடுத்தது? திமுகவா பிரச்சனை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் பட டீமு தான் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க தான் மிரட்டியிருக்காங்க. இந்த ஸ்டில்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்கு மரியாதை தூக்கிடுன்னு விஜயோடைய டீம் தான் மிரட்டியிருக்காங்க. இந்த டிஷர்ட்டை விற்கிறதுக்கு எப்படிலாம் வியாபார உக்திகளை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்க மக்களே. இவங்க பேசுகிறத பார்த்தா என்னமோ திமுக ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு விஜய் ரசிகை ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸை முடக்குங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ண மாதிரில இவங்க பேசுகிறாங்க. என்னமோ திமுக செஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தளபதிக்கு தான் அவ்வளோ பிரச்சனை கொடுக்குன்னு, என்னமோ விஜய் தான் என்னமோ திமுக அவருக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு டெலிவிஷனல் வேர்ல்டுல இருந்து எதையோ பேசுவார். ஆனால் இவங்க அது கூட இல்லை, இவங்க ரொம்ப வித்தியாசமாக உருட்டுறாங்க. இந்த பாட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே விஜய் தான். அவரை பார்த்து கேட்கறத விட்டுக்கிட்டு இவங்க என்ன யாரை பார்த்து கேட்கறாங்கன்னே தெரியலையே. இந்த மாதிரி இவங்க அழுது புரண்டு விருண்டு ஒரு மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து யார் தெரியுமா இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க? இதே ஆச்சரிய குறிகள் தான். ஏன்னா அவனுங்களுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கும். அந்த போட்டோவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு திமுக தான் ஏதோ செஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைப்பானுங்க இவனுங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக தானே சொல்லுவானுங்க. மறக்க மாட்டேன் டியூட் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நாமக்கல்ல இந்த மாவட்ட செயலாளரும் ஒரு பெண்ணும் அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்ததுக்கு திமுக தான் காரணோடு சொன்னாங்க பாருங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் திமுக மேலே பழிய போட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க. சரி, அடுத்ததா ஒரு தாவேக்கு அணில் குஞ்சு விஜயை ஏன் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்றாப்ல. அந்த பதிலை நீங்களே பாருங்க. இனிமேல் நாங்க எல்லாருமே அணில் தான். இந்த அணில்னு சொல்றாங்கல்ல, சரி அணில்னு சொல்றான். அந்த அணிலுக்கும் மனுஷனுக்கும் ரெண்டுமே என்ன சேருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா சொல்லணும், இனிமேல் நாங்க எல்லாருமே அணில் தான். ஓகேங்களா? இனிமே இல்ல ப்ரோ, நீங்க ஏற்கனவே அணில் தான். அந்த அணில்ன்ற பேரை உங்க தலைவர் தான் இது பண்ணியிருக்காரு. நாங்கெல்லாம் அணிலாக வேலை பார்த்தோம்னு சொல்லி உங்க தலைவர் தான் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் அணில் தான் ஏற்கனவே. என்ன புதுசா இனிமே தான் நீங்க எல்லாம் ஏதோ அணில்ன்ற மாதிரி பேசுறீங்க?
நோ ப்ரோ, ஏற்கனவே நீங்க அனில் தான் ப்ரோ. அணில் என்ன நல்லதெல்லாம் செய்யும் தெரியுங்களா? காட்டுல போயிட்டு நிறைய ட்ரீஸை வந்து வளர்க்குமா. அந்த மாதிரி என் தளபதி வந்து மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சொசைட்டில பண்ணுவார் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து அந்த அணில் வந்து என்ன பண்ணுன்னா, செடி கொடி எல்லாமே இருக்குல்ல, அது வளர்க்கறதுக்காக அது ஹெல்ப் பண்ணுமா. அதே மாதிரி எங்க தளபதி வந்து இந்த சொசைட்டியை ஸ்ட்ராங்கர் பண்றதுக்கு அவர் அந்த உழைப்பார். அதே மாதிரி அந்த அணில் வந்து என்ன பண்ணுனா, புது புது இடத்துக்கு போகுமா. அது ஒரே இடத்துல இருக்காதான், எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது அணில் உட்காராதான், அது ஒவ்வொரு இடத்துக்கு போகுமா. அதே மாதிரி நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, புது ஐடியா தளபதி சொன்னார் பாத்தீங்களா, அதே மாதிரி புது கல்ச்சர். தளபதி கிட்ட கல்ச்சரே கிடையாது, அவரே சொல்லிட்டாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அந்த கல்ச்சர் சம்பந்தமா எதுவுமே நாங்க இதுவும் பண்ணல. டெக்னாலஜி இப்ப எப்படி வந்து எல்லாத்தையுமே போஸ்டர் அடிச்சுட்டு ஓட்டுறது அதெல்லாம் பண்றாங்க, ஆனா அந்த டெக்னாலஜி மூலமா தளபதி ஒன்று எல்லாத்தையுமே ஆப் போன வாரம் லான்ச் பண்ணாரு. சோ அணில் என்ன பண்ணுதோ அதை நாங்க பண்றோம். அது எல்லாத்துக்கும் மேல அணில் கடைசி என்ன பண்ணுனா, மீதி இருக்குது பாத்தீங்களா, மக்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மீதி இருக்கு பாருங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வருமா. அதே மாதிரி எங்க தளபதி வந்து அவரு செஞ்சதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வந்து மக்களுக்காக நல்லது செய்ய வராரு. அதெல்லாம் நாங்க எல்லாருமே தாராளமா ஹாப்பியா ஒத்துக்கிறோம். நாங்க இனிமேல் அணில் தான். அணிலுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் நாங்க சொல்லிட்டோம். ஸோ நாங்க அணிலை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இனிமேல் அணிலுன்னு சொல்றவன் எல்லாருக்கும் இது ஒரு பதிலா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு வழியா இவனுங்கெல்லாம் மனுஷங்க இல்லைன்னு ஒத்துக்கிறானுங்க. அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. டெக்னாலஜி மூலயமா விஜய் வந்து ஒரு ஆப்பு ரிலீஸ் பண்ணாராம். ஸோ அணில் என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்றாப்புல. அணில் எப்படா ஆப் லான்ச் பண்ணிச்சு? என்னங்கடா பேசுறீங்க? தளபதிக்குன்னு ஒரு கல்ச்சரே கிடையாதான். தளபதிக்கு எதுக்கடா கல்ச்சரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படி கிடையாது, இப்படி உண்டு. என்னதான் பேசுறாங்கன்னே புரியலங்க. ஏதாவது புரியுற மாதிரி பேசுறானுங்களா பாருங்க. சரியா, நீங்க மனுஷங்க கிடையாது அணில்னு சொல்றீங்க, சரி என்னதான்டா நீ சொல்ல வர அப்படின்னா அது திருப்பி போட்டு பாருங்களேன். நீங்க அவ்வளோ டென்ஷன் ஆகுங்க. ஏங்க இப்படி இருக்கானுங்க இவனுங்க? பேசுறதே புரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த நபர்கிட்ட பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நபர் எப்படி சிரிக்காம இதை பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நானா இருந்தேன்னா அங்கே விழுந்து விழுந்து சிரிப்பேன். எப்படிதான் சிரிப்பு இல்லாம கேட்குறாங்களோ தெரில. அணில் ஒரே இடத்துல இருக்காதான், பல இடங்களுக்கு போகுமா. அது தெரிஞ்சது தானே. காங்கிரஸ், அதிமுக, திமுக எல்லா இடமும் தேவையான அணில் தானே. அணில் ஒரே இடத்துல இருக்காது, ஒன்று வீட்டில் இருக்கும் இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கும். இவ்வளோ பெரிய தற்குறிகளாக இருக்கானுங்கன்னு பாருங்களேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனாலேயே தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்குறிகள் விதவிதமாக இருக்கானுங்கன்றதெல்லாம் பார்க்க முடியுதுங்க. நாங்கள்லாம் மனுஷங்களே இல்லை, நாங்கள்லாம் அணிலுன்றான். எப்படியெல்லாம் இருக்கானுங்க பாருங்க. இன்னும் அடுத்தது இருக்கு பாருங்க, அடுத்த தற்குறிகளை பாருங்க, அடுத்த செட் ஆஃப் தற்குறிகள். மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகம்லாம் ட்ரெண்டாகலாம். பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆகணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல, சிஎம் ஆயே ஆகணும். இந்த அணில்கள் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே ஒரு பெண் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க நம்ம காணொலிகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண் சொன்னதை நம்ம வந்து ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருந்தோம். நான் வந்து நார்மலாக வேற எங்கேயாவது செத்தா என்னை யாருக்குமே தெரியாது, இங்கே வந்து செத்தா நான் ட்ரெண்ட் ஆயிடுவேன், என்னை நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னாங்க. அதுக்காகவே இங்கே வந்து சாவணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வருங்க இந்த நபர் பேசுகிறாப்புல, இந்த அணில் குஞ்சு இங்கே வந்து செத்தா எனக்கு நல்லா ட்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படின்றாப்புல. என்னடா இது? என்னடா பைத்தியக்காரனுங்களடா நீங்கள்லாம்? நார்மலாக இருக்கீங்களடா? மண்டையில் உங்களுக்குலாம் மென்டல் ஹெல்த் வந்து நார்மலாக இருக்காடா? ஏன்னா மென்டலாடா நீங்கள்லாம்? புரிய மாட்டேங்குது ஒன்றுமே. இல்லை செத்து போகிறதே ட்ரெண்டுன்னுலாம் பேசுகிறீங்க. சாகிறதுலேயே குறியாக இருக்கானுங்க பாருங்களேன். சாகணும், வெட்டணும், அப்யூஸ் பண்ணணும், குத்தணும், கொல்லணும், ஏதா அப்படியே தான் இருக்கானுங்க. ஒரு மாதிரி வன்முறை கும்பல். நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப பேசுகிற நீ அந்த மாதிரி தான் இருக்கு நமக்கு. ஆக மொத்தம் அந்த யம தர்ம ராஜா வந்து சிஎம் ஆகணும், எவன் செத்தாலும் பரவாயில்ல. இவனுங்கெல்லாம் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறானுங்க. ஏடா அதெல்லாம் பாட்டுடா, பாட்டு. அது ஒரு இது, அது ஒரு எமோஷனை வந்து இது பண்ணுறதுக்காக சும்மா ஒரு பாட்டு. அது படம், சினிமா. அதில் வந்து அந்த தலைவா படத்தில் அந்த பாட்டு, அதை இவனுங்க உண்மையாலுமே நினச்சிக்கிட்டு உயிரை உனக்கு தரவா அப்படின்னு நிற்கிறானுங்க. டேய் போச்சுன்னா திரும்ப வராதுடா, உங்கள் அண்ணன் நல்லா வாழ்வார்றா, நல்லா பல வருஷம் வாழ்வார், இன்னும் நல்லா வந்து அனுபவிப்பார், சொத்து சேர்த்து நல்லா ஜாலியாக இருப்பார். நீங்கள் எல்லாம் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உயிரை உனக்கு தரவான்னு நின்றுட்டு இருக்கீங்க. பைத்தியக்காரனுங்களா? அவங்க அண்ணன் சிஎம் ஆகணுமா, அதனால இவங்க உயிர் போனாலும் கவலை இல்லையா? யாரா நீங்கெல்லாம்? அதாவது லாயாலிட்டி, உண்மையாக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அளவுகோல் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கும் முட்டாளாட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முட்டாள்தனத்தை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு லாயலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அது முட்டாள்தனம். அது வந்து ஒரு கல்ட்டு மனநிலை. பெத்த தாய் தகப்பனுக்கு, கெட்டின புருஷனுக்கு, கெட்டின பொண்டாட்டிக்கு, பெத்த பிள்ளைங்களுக்கு வந்து உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்குன்றாங்க. பெத்த சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்றாங்க. பெத்த தாய் தகப்பனை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இப்படியெல்லாம் இவனுங்க இருக்கானுங்க. ஆனால் ஒரு நடிகன் வெறும் திரையில் அவனை பார்த்ததுக்கு அவனுக்கு உசுரை கொடுப்பாங்களாம். என்ன மயிருகடா உசுரை கொடுக்கணும்? என்னடா பேசுறீங்க நீங்கள்லாம்? அவன் சிஎம் ஆகணும்னா நீங்கள் உசுரை கொடுப்பீங்களா? எங்கள் விஜய் என்னென்ன பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டு குழந்தைய நாங்கள் வந்து நஷ்டஈடாக கொடுத்துட்டோம்லாம் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட வினோத ஜந்துக்களாக இருக்குதுங்க பாருங்கள் இதுங்கெல்லாம். இதுங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க கிட்டேலாம் முடிஞ்சா இவங்களெல்லாம் விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. நான்லாம் நல்லா விலகி வந்துட்டேங்க. நம்மளாலலாம் முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது. ஒருவேளை நம்ம கூட இருக்கிறதுங்களும் அப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஜய் ரசிகர்களாக மட்டும் கொஞ்சம் விலகி வந்துட்டேங்க நான். அடுத்ததாக ஒரு செய்திங்க. தாவேகாவுடைய மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன்பன் மீது தொண்டர்கள் புகார் அளிச்சிருக்காங்க. எதுக்குன்னா எப்போ பார்த்தாலும் எங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கார், பெண்களை உருவை கேலி செய்கிறார் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி 5 லட்சம் ரூபா முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி கொண்டு பதவி வழங்குவதாக புகார் அளிச்சிருக்காங்க இவர் மேல, மாவட்ட செயலாளர் மேல. அதே மாதிரி கட்சியில பதவி வழங்கணும்னு சொன்னா சாதி மதம்லாம் பார்த்து பார்த்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. இது வந்து நாங்க மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லாணை சார் வந்து நாங்க மாத்த சொல்லி இங்க போராட்டத்துக்கு பண்ணியிருக்கோம். காலையில இது போராட்டம்ன்றதை விட எங்களோட எதிர்ப்பை மட்டும் தான் நாங்க காமிக்கிறோம். எங்களோட கோரிக்கைகளை நாங்க தளபதி கிட்ட வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் கொத்தடிமைத்தனம். போராட்டம் தான் அது. அது ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது. போராட்டம், போராடணும். ஏன்னா விஜய் அவர்களை நீங்கள் ஈஸியாக அணுக முடியுமா? அந்த கட்சியில் அணுக முடிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்திருக்குமா? இல்லை இல்லையா? அது நடக்க முடியாததுனால தானே போராடுறீங்க. கடந்து போராடி தானே அதை வந்து செயல்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால அதுக்கு பேர் போராட்டம் தான். வெறும் எதிர்ப்பு மட்டும்தான் தெரிவிக்கிறீங்கன்னா அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறும் எதிர்ப்பு மட்டும் அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும்? விஜய் அவர்கள் ஒருவேளை அந்த மாவட்ட செயலாளரை மாற்றலை அப்படின்னாலுமே ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்த்துட்டோம் அவ்வளோதான். அவங்க மாற்றிட்டு மாற்றலைன்னா போட்டு அப்படின்றது தான் அதோடைய மீனிங். போராட்டம் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளரை மாற்றுற வரைக்கும் போராடுவோம், அதை போராடி நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்றது தான் போராட்டம். ஆனால் நீங்கள் பண்ணுறது எதிர்ப்பு. அப்போ நீங்கள் கொத்தடிமைகளாக இருக்கீங்க. இவனுங்க 1ஆம் நம்பர் கொத்தடிமைகளாக இருந்துட்டு இவனுக்கு நம்மளை பார்த்து சொல்கிறது கொத்தடிமைன்னு. தற்கூரி கொத்தடிமைகள். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மேலூர், சோழவந்தான் சார். விஜய் மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, சோழவந்தான், விஜய் 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 அதானே? அதுதான் டக்குன்னு மைண்டுக்கு வருது. என்னமோ சொல்ல வராங்க, கேட்போம். இந்த 5 தொகுதி பாக்குறாரு. மேலூர் சோழவந்தான் அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இருக்கு. அங்க இருக்க மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களோட மாவட்ட செயலாளர் போட்டோ நாங்க போட்டு அடிக்கிறோம், கலைஞை சார் போட்டோவை எதுக்கு நாங்க போட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்க நிர்வாகிகள் ஃபுல்லா 10 பேர் வெளியேறிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க கட்சியில் இந்த மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனையே வந்து ஓய மாட்டேங்குதுங்க. இப்போ நேற்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அஜிதா ஆக்னல் அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்கல மாவட்ட செயலாளர்னு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு விஜயோடைய காரை மறிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ வருங்க இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் பிரச்சனை. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கலுடைய மாவட்ட செயலாளர் வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அது ஒரு பிரச்சனை. இப்படி பாருங்க, தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனையே ஓய மாட்டேங்குது. ரீல்ஸ்ல எல்லாம் லுங்கியை கட்டிட்டு லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி. இப்படி இது ஒரு மண்ணாக்கட்டி கட்சி. இது ஒரு கட்சி பெயர், இதில் ஒரு பொறுப்பு பெயர், அந்த பொறுப்பில் இருக்கிறவன் வந்து கிண்டல் அடிச்சானா இது ஒரு பிரச்சனை, இவங்க வேற புகார் அளிச்சு. என்னடா கர்மம் இது. அதுலேயும் பெண்களை வந்து உருவகேலி செஞ்சிருக்காராம். இதுதான் பெண்களை தாவேகா மதிக்கும் லட்சணம். நேற்றைக்கு தலைவன் அந்த அஜித் ஆக்னல் அந்த பெண்மணியை வந்து காரை வச்சு இடித்து தள்ளிட்டு போனாப்புல. இன்னைக்கு பாருங்க தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் வந்து பெண்களை உருவகேலி செய்கிறாப்புல. இன்னொரு பக்கம் நாமக்கலுடைய மாவட்ட செயலாளர் பாருங்க, ஒரு பெண்ணுக்கு நான் கட்சியில் உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்புல. இப்படி தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ எல்லாமே இந்த கட்சியில் தான் நடக்குது. இவடுங்களால தான் எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மோசமான குற்றவாளிகள் இல்லைனா இனிமேல் ஃப்யூச்சரில் குற்றம் செய்யக்கூடியவர்கள்லாம் எந்த கட்சியில் இருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தா ஒன்று பாஜக, இன்னொன்று தாவேகா. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.